இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தர இன்ஜினியர் சுற்றுப்புற சூழல் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கிளியராக இருந்தாருங்க. அப்படிதான் நம்ம பயனியர் பயோ டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம டீமை அவர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற PWD காலனிங்க. இந்த இடத்துல தான் இவர் புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம பயனியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ செப்டிக் டேங்க்னா அது நிறையும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கழிவுகளை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். அப்போ உங்கள் நிலம்லேருந்து காற்றுலேருந்து எல்லாமே மாசுபடுங்க. ஆனால் நீங்கள் நம்ம பயனியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால க்ளீன் ஆகிட்டே இருக்குங்க. பாக்டீரியாவும் உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்கிறதுனால நம்ம பயனியர் பயோ டேங்கில் மட்டும் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. இதிலிருந்து தண்ணீரும் சுத்திகரித்து தாங்க வெளியே வரும். அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம். அப்போ செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைனா ட்ரைனேஜில் விட்டுக்குங்க, இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் பயனியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.